திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை முன்கூட்டியே சத்தியம் தொலைக்காட்சி சரியாக சொன்னது. பார்க்கலாம் முக்கிய செய்தியாக. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் தலைமை செய்தியாளர் சண்முகசுந்தரம். வணக்கம் சண்முகசுந்தரம், கூடுதல் தகவல்கள். அதாவது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று தொகுதி பங்கீடு காங்கிரசுடன் சுமூகமடைந்தொட்டி வெளியே செல்லும் போது செய்தியாளரிடம் வெற்றி என்ற வகையில் தன்னுடைய கைவர்களை தம்ஸ் அப் காட்டிவிட்டு செல்கிறார். இதிலிருந்து அவர் மெகா கூட்டணி அமைப்பதிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறார். கூட்டணி அமைத்து விட்டார், மிகப்பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் 21 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் ஸ்டாலின். 21 கட்சிகளும் கூட்டணி அமைத்திருக்கிறார். இந்த தகவலை கூட்டணியிலே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடு வழங்கப்படும், எத்தனை இடங்கள் வழங்கப்படும் என்பது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சரியாக கூறி வந்தது. அந்த வகையில் முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு ராஜ்யசபாவும் வழங்கப்படும் என்று மிக சரியாக துல்லியமாக கணித்திருந்தோம். அந்த கணிப்பு என்பது தற்போது மிக சரியாக ஆகியிருக்கிறது. நாம் உத்தேச பட்டியல் என்ற வகையிலே எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வழங்கப்படும் என்பதை சிறப்பு வரைகலையாக கொடுத்திருந்தோம். அதிலே காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா தொகுதி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8, சிபிஐ 6, சிபிஎம் 6, தேமுதிக 6+1, அதே போன்று மதிமுக 6, மக்கள் நீதி மையம் 4, ஐயுஎம்எல் 2, மனிதநேய மக்கள் கட்சி 2, தோமாதேக 2 என்ற வகையில் கணித்திருந்தோம். அதே போன்று அடுத்ததாக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு 1, கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்திற்கு 1, மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 1, அதே போன்று தனியரசின் கட்சிக்கு 1, மஜக 1, முக்குளத்தோர் புலிப்படைக்கு 1, எஸ்டிபிஐ 1, ஆதி தமிழர் பேரவை 1, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் 1 என்ற வகையில் கணித்தது. அவர்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவார்கள். 156 இடங்கள் திமுக வேட்பாளர்களும், திமுக உதயசூரியன் சின்னத்திலே 12 வேட்பாளர்கள் என 168 இடங்களிலே திமுக உதயசூரியன் சின்னத்தில் இறங்கும் என்ற வகையில் நாம் குறிப்பிட்டிருந்தோம். நாம் குறிப்பிட்டதுபடியே சரியாக நாம் கணித்ததுபடியே சொல்லியதுபடி சத்தியம் டிவி முன்கூட்டியே சொன்னதுபடியே 28 இடங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. மதில் மேல் பூனையாக காங்கிரஸ் கட்சி இருந்து வந்த நிலையில் அதை தன்னுடைய அமைதியான நிதானமான சாணக்கிய தனத்தால் மு.க. ஸ்டாலின் அந்த கூட்டணியை வலுவாக மீண்டும் அமைத்திருக்கிறார். இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருப்பது என்பது இந்த சுமூகமாக கூட்டணியை அமைத்து 21 கட்சிகளுடன் மெகா கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணியை மு.க. ஸ்டாலின் அமைத்திருக்கார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, SPA, செகுலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ் என்ற பெயரில் இந்தியாவுக்கு திமுக கூட்டணி சிதறிவிடும் என்ற வகையிலும் காங்கிரஸ் கட்சி தாவேகா சென்றுவிடும் என்ற வகையில் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த சூழலில் தற்போது அந்த கூட்டணியை ஒன்றாக பலப்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் மேலும் புதிய கட்சிகளை சேர்த்து 4வது முறையாக தேர்தலை சந்திப்பது என்பது இதுதான் முதன்முறை என்று அரசியல் நோக்கர்கள், தேர்தல் வரலாற்றை தொடர்ந்து ஆய்ந்து வரும் ஆய்வாளர்கள் அந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றனர். என்றால் இதுதான் முதன்முறையாக 4வது முறையாக தேர்தலை சிந்தாமல் சிதறாமல் ஒரே கூட்டணி, அதே கூட்டணி 4வது முறையாக தேர்தலை சந்திக்கிறது. மேலும் பல புதிய கட்சிகளை சேர்த்து என்ற வகையிலே இந்த கூட்டணி அமைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதாவது பொதுவாக ஒரு சட்டமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையே கூட்டணிகள் விலகுவது என்பது பொதுவாக தேர்தல் வரலாற்றில் நாம் கண்டு வரும் காட்சிகள் தான். ஆனால் இந்த முறை மிக தெளிவாக அமைத்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டணி அமைத்திருப்பது மிகப்பெரிய வெற்றியாக திமுகவினர் பார்த்தாலும் இது வாக்குகளாக மாறுமா, வாக்குகள் பெற்று வர வேண்டும், அப்போதுதான் அந்த கூட்டணிக்கு பலம் என்பது சரியாக இருக்கும். ஆனால் அது எப்படி என்பது என்றால் மற்ற எதிர்க்கட்சிகளும் கூட்டணி அமைத்திருக்கின்றனர். 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. எனவே எப்படி என்பது தேர்தல் தான் பதில் சொல்லும். ஆனால் கூட்டணி அமைப்பதிலே தற்போது நிதானமாக, அதே நேரத்தில் தெளிவாக தன் சாணக்கியத்தனத்தால் ஒரு மெகா பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்திருக்கிறார். இந்த கூட்டணியிலே இந்தந்த கட்சிகளுக்கு இவ்வளவு தொகுதிகள் என்பது குறித்து நாம் உத்தேச பட்டியல் வெளியிட்டிருந்தோம். சரியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் சரியாக 28+1 என்று கணித்திருந்தோம். அது மிக சரியாக தற்போது வந்திருக்க அதேதான் அறிவித்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படும், இதே நாம் ஏற்கனவே கொடுத்த அந்த பட்டியலில் இருந்தபடிதான் உறுதி செய்யப்படும் என்று நம்புகிறோம். நிச்சயமாக இந்த கூட்டணி தேர்தலில் கடும் போட்டியை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பது மாற்று கருத்தில்லை. ஆனால் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே எதிர்கட்சிகளும் பலமாக தற்போது களமிறங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய யுக்திகள் என்ன, வியூகங்கள் என்பதை குறித்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு இந்த தேர்தல் களம் என்பது மேலும் சூடு பிடிக்கும் என்று நம்பலாம். கிஃப்டி.
தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.